7ஆம் தேதி தான் அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் ஆஸ்பிரண்ட்ஸ். இன்னும் 1 நாள் தான் இருக்கு. இந்த என்ஐசிஎல் அசிஸ்டன்ட்க்கான அப்ளை பண்ணக்கூடிய டேட்டு. இதுல இந்த வேக்கன்சி அலோகேஷன்லயும், எக்ஸாம் லெவல்லயும் அண்ட் எக்ஸாம் பேட்டர்ன்லயும் நெறைய பேருக்கு நெறைய விதமான டவுட்ஸ் இருக்கு. ஒரு சில பேருக்கு அப்ளை பண்றதுலயே சில பிரச்சனைகள் இருக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்தா, நம்ம டிஎன் பேக்கர்ஸ் டெலகிராம் குரூப்ல வந்து கேளுங்க. அங்க ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்க அண்ட் நெறைய சீனியர் ரெஸ்பான்ஸ் இருப்பாங்க. உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த என்ஐசிஎல் அசிஸ்டன்ட் நாளைக்கு தான் அப்ளை பண்ண லாஸ்ட் டேட்டு. பிரிலிம்ஸ் எக்ஸாம் 27 ஆகஸ்ட், மெயின்ஸ் 30 அக்டோபர் இருக்கு. இந்த வேக்கன்சி ரிலேட்டடா என்ன டவுட்னா, இப்ப அன்ரிசர்வ்ட்ல 28 பேர் இருக்கு. ஓபிசில 8, எஸ்சில 8 இந்த மாரி பிரிச்சு குடுத்துருக்காங்கல்ல. இதுல வேக்கன்சி கம்மியா இருக்கு, இதுல அதிகமா இருக்கு. ஸோ நான் இதுல அப்ளை பண்ணட்டுமான்ற ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இந்த 28 எல்லாருக்கும் பிரிச்சு குடுத்துருவாங்க. நீங்க எந்த கேட்டகரிக்கு அப்ளை பண்ணாலும், நீங்க அதிகமா மார்க் எடுத்தா இங்க தான் வருவீங்க. ஓகேங்களா? அப்போ இதுல 28 பேரு ஒரு 90 மார்க் எடுத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். 90 மார்க்குக்கு கீழ இருக்கிறவங்கள தான் இத அலாட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் 90 இது அலோகேட் பண்ணிருவாங்க. அப்ப நீங்க அன்ரிசர்வ்ட் அப்ளை பண்ணீங்கன்னா, இந்த 90 மார்க் மேல எடுத்தா தான் அன்ரிசர்வ்ட்ல வரும். இந்த எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ் இப்ப என்ன பண்ணுவாங்க, அடுத்து இருக்கக்கூடிய வேக்கன்ஸீஸ்ல அதுக்கு அடுத்த மார்க் எடுத்தவங்களுக்கெல்லாம் பிரிச்சு குடுப்பாங்க. இப்படி தான் ரிசர்வேஷன் ஒர்க் ஆகும். இதுல நீங்களும் வருவீங்க. நீங்க 8 வேக்கன்சிக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கல்ல, இந்த 28 உங்களுக்கும் சொந்தம். அதுக்கு அதுக்கு கம்மியா இருக்கிற மார்க் தான் ஓபிசி வரும். அதே மாரி இந்த எஸ்சிக்கும் இந்த 28 சொந்தம். அதுக்கு கம்மியா இருக்கிறவங்களுக்கு தான் இந்த 8 மார்க் வரும். இதுதான் வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் ரிசர்வேஷன் ஒர்க் ஆகும் மெத்தட். ஓகேங்களா? பிரிலிம்ஸ் எக்ஸாம்ல 35 ஆப்டி, 35 ரீசனிங், இங்கிலீஷ் 30. ஓகேங்களா? 20, 20 நிமிஷம் செக்ஷனல் டைமிங் ரொம்ப ஈஸியா இருக்கும். எக்ஸாம் லெவல்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி உடைய கிளர்க் லெவல். ஓகேங்களா? ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி உடைய கிளர்க் லெவல் தான் இருக்கும் பிரிலிம்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது. மெயின்ஸ்ன்றதும் அதே ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ் லெவல் தான். 40, 40 கொஸ்டின் இங்கிலீஷ், ஆப்டி ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், கம்ப்யூட்டர். இதுக்கான ஏஜ் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா, 30 வயசு வரை உங்களுக்கு இதுல ஏஜ் எலிஜிபிலிட்டி இருக்கு. பிளஸ் ரிசர்வேஷன். ஓகேங்களா? எஸ்சி, எஸ்டியா இருந்தா 5 வருஷம், ஓபிசி கேண்டிடேட்டா இருந்தா 3 வருஷம். உங்களுக்கு பிளஸ் 30 பிளஸ் ரிசர்வேஷன் இருக்கு. ஒரு கிளர்க்குக்கு நீங்க எலிஜிபிள். ஈவன் தோ 28 கிராஸ் பண்ணா கூட. ஒரு சில கிளர்க் எக்ஸாம்ஸ்க்குலாம் ஏஜ் எலிஜிபிலிட்டி கம்மியா இருக்கும். உங்களுக்கு அது முடிஞ்சா கூட நீங்க உங்க ஊர்ல, சொந்த ஊர்ல வேலை வேணும்னா, கண்டிப்பா இந்த ஜாப்ப ட்ரை பண்ணலாம். சேலரி கொஞ்சம் அதிகம் தான். என்ஐசிஎல் அசிஸ்டன்ட் 2026 ஒரு அரிய வாய்ப்பு. 49 வேக்கன்ஸிஸ்ன்றது ரொம்ப அதிகம். எக்ஸாம் பேட்டர்ன்ன்றது பியூர் பேங்கிங் பேட்டர்ன். ஆர்ஆர்பி கிளர்க்குக்கு கூட அதே பேட்டர்ன் தான். சரிங்களா? யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாம்க்கு எதனா ரிலவென்ட்டா டவுட் இருந்தா நம்ம டெலகிராம் குரூப்ல கேளுங்க. நீங்க பேங்க் எக்ஸாம் பிரிப்பேர் பண்றீங்கன்னா, டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி ஆப்ல இருக்கக்கூடிய மெயின்ஸ் கோர்ஸ யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் ஃபிரெண்ட்ஸ். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.